ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஆர்ஆர்பி என்டிபிசி அண்டர் கிராஜுவேட்டுக்கான சிபிடி 1 எக்ஸாம் 7 மே 2026 நாளையில இருந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க. இதுக்கான லாஸ்ட் மினிட் டிப்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். என்டிபிசியோட சிபிடி 1 எக்ஸாம் 7 மேல இருந்து 21 ஜூன் வரைக்கும் நடக்க போகுது. இந்த எக்ஸாம்ல மேக்ஸ்ல 30 கொஸ்டின், ரீசனிங்ல 30, ஜெனரல் அவேர்னஸ்ல 40 கொஸ்டின், டோட்டலா 100 கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. டைம் வந்து 1.5 மணி நேரம். நெகட்டிவ் மார்க் பாத்தீங்கன்னா 1/3 வந்து நெகட்டிவ் மார்க். சோ இந்த எக்ஸாம் பாத்தீங்கன்னா 3 ஷிஃப்டா நடக்க போகுது. 7 மேல ஒரு 3 ஷிஃப்ட், அதுக்கப்புறம் 8 மே, 9 மே, அதுக்கப்புறம் ஜூன் மாசத்துல தான் உங்களுக்கு வந்து எக்ஸாம் வந்து இருக்கும். ஃபர்ஸ்ட் எக்ஸாம் ஹாலுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் எடுத்துட்டு போகணுங்கிறத பாத்துரலாம். என்னென்ன எடுத்துட்டு போனோம் அப்படின்னா, அட்மிட் கார்டு வந்து எடுத்துட்டு போகணும். அட்மிட் கார்டுன்னு சொல்லுவாங்க, இ-கால் லெட்டர்னு சொல்லுவாங்க, இல்ல ஹால் டிக்கெட்னு கூட சொல்லுவாங்க. எல்லாமே சேம் தான். ஆர்ஆர்பி வெப்சைட்ல போயிட்டு உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ணி உங்களோட இ-கால் லெட்டர் வந்து நீங்க டவுன்லோட் பண்ணிருப்பீங்க. சோ அந்த அட்மிட் கார்டை ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் பிரிண்ட் அவுட் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அதுல இன்ஸ்ட்ரக்ஷன் பேஜ் எல்லாம் இருக்கும். சோ இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் தேவையில்லை. முக்கியமான பேஜஸ் மட்டும் நீங்க என்ன பண்ணிக்கலாம், பிரிண்ட் போட்டுக்கலாம். சோ அந்த வந்து பிரிண்ட் போட்டுக்கோங்க. அதுதான் ஹால் டிக்கெட். அது இருந்தாதான் எக்ஸாம் ஹால்ல உள்ள விடுவாங்க. ரெண்டாவது, கவர்மெண்ட் ஐடி ப்ரூஃப் வந்து எடுத்துக்கணும். அதுல ஆதார் கார்டு வந்து மஸ்ட். ஓகே, இ-கால் லெட்டரோட பிளாக் அண்ட் ஒயிட் பிரிண்ட் அவுட். ரெண்டாவது வந்து ஆதார் கார்டு ஒரிஜினல் எடுத்துக்கோங்க. மூணாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா போட்டோ. ஓகே, உங்களோட அட்மிட் கார்டு பாத்தீங்க அப்படின்னா ரைட் சைட்ல உங்களோட போட்டோ வந்து கொடுத்திருப்பாங்க. நீங்க அப்ளை பண்ணும்போது உள்ள போட்டோ வந்து கொடுத்திருப்பாங்க. அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா உங்களோட போட்டோ வந்து நீங்க பேஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். சோ அதுக்கு உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, ரொம்ப பழைய போட்டோ, ஒரு 2 வருஷத்து போட்டோ, 1 வருஷத்து போட்டோ எல்லாம் எடுத்துட்டு போயிடாதீங்க. ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வந்து கையில வச்சுக்கோங்க. இந்த போட்டோ எத்தனை வச்சுக்கோங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 போட்டோ வச்சுக்கோங்க. அட்மிட் கார்டும் பாத்தீங்கன்னா 2 பிரிண்ட் அவுட் வந்து வச்சுக்கோங்க. எதுக்காக அப்படின்னா எக்ஸாம் ஹாலுக்கு ஒரு பிரிண்ட் அவுட் வந்து போதும். ஏதாவது போற வழியில வந்து இங்கு கொட்டிருச்சு, இல்ல மிஸ் ஆகிருச்சு அப்படின்னாலும் பேக்கப் ஒண்ணு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு எக்ஸாம் ஹால் அப்போ பதட்டம் இல்லாம போயிடலாம். ஓகே, அப்ப அட்மிட் கார்டோட பிரிண்ட் அவுட், பிளாக் அண்ட் ஒயிட் பிரிண்ட் அவுட், ஆதார் கார்டோட ஒரிஜினல், பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, இது மூணும் கண்டிப்பா நீங்க எடுத்துட்டு போகணும். இது மூணும் இருந்தா மட்டும்தான் எக்ஸாம் ஹால்ல உள்ள விடுவாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ஐடி ப்ரூஃப் வந்து எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. ஓட்டர் ஐடியோ இல்லைன்னா பேன் கார்டோ, ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃப் வந்து ஒரு சேஃப்டிக்கு வச்சுக்கோங்க. இதுல ஏதாவது நமக்கு ஒரு ப்ராப்ளம் ஏதாவது ஒண்ணு சொல்றாங்க அப்படின்னா இந்த ஐடி ப்ரூஃப் காட்டி நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், உள்ள போய்க்கலாம். ஓகே, இப்போ உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அட்மிட் கார்டோட பிளாக் அண்ட் ஒயிட் பிரிண்ட் அவுட், ஆதார் கார்டோட ஒரிஜினல், அதுக்கப்புறம் உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, இதெல்லாம் எடுத்துட்டு போங்க. எக்ஸாம் பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஷிஃப்டா நடக்க போகுது. மொத்தம் 3 ஷிஃப்ட் வந்து நடக்கும். ஷிஃப்ட் 1க்கு பாத்தீங்கன்னா ரிப்போர்ட்டிங் டைம் வந்து கொடுத்திருப்பாங்க 7:30 to 8:30. 8:30க்கு போய் நிக்கிறீங்க, ஷிஃப்ட் 1ன்னு போட்டிருக்காங்க. 8:30க்கு அப்புறம் 8:35, 40க்குலாம் போய் நிக்கிறீங்க அப்படின்னா அந்த காலேஜோட கேட் வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் உங்களை வந்து உள்ள விட மாட்டாங்க. ஸோ ரிப்போர்ட்டிங் டைம் பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் 1னா 7:30 to 8:30க்குள்ள உங்களுக்கு என்ன காலேஜ் போட்டிருக்காங்களோ அந்த அட்ரஸுக்கு நீங்க ரீச் ஆகுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே, ஒரு 7:30, 7:45க்குள்ள நீங்க வந்து அந்த இடத்துக்கு ரீச் ஆகுற மாதிரி பார்த்துக்கோங்க. நீங்க போனதுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன் வந்து நடக்கும். அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 30 நிமிஷம் இல்ல 45 நிமிஷம் வரைக்கும் டைம் எடுக்கும். ஏன்னா நீங்க மட்டும் எக்ஸாம் எழுத போகல, உங்க கூட நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க. எல்லாருக்குமே பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன் எடுக்கணும். அப்ப கிட்டத்தட்ட 30 நிமிஷத்துக்கிட்ட டைம் ஆகும். அப்போ ஒரு 7:30, 7:45க்குள்ள போயிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் ரிலாக்ஸா அங்க உட்காந்துக்கலாம். அங்க போனதுமே பாத்தீங்கன்னா வெளியில போர்ட்லயே உங்களுக்கு எந்த ஹால்ல எக்ஸாம்ங்க கூடிய எல்லா டீடைல்ஸுமே கொடுத்திருப்பாங்க. அதுல நீங்க வந்து பாத்துக்கலாம். எக்ஸாம் எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா ஷிஃப்ட் 1 அப்படின்னா 9 மணிக்கு ஷார்ப்பா எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆகிரும். 10:30க்கு பாத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா எக்ஸாம் வந்து எல்லாருக்குமே என்ன ஆகிரும், எக்ஸாம் வந்து முடிஞ்சிரும். ஷிஃப்ட் 2 அப்படின்னா நீங்க ரிப்போர்ட்டிங் டைம் வந்து 11:15க்கு அந்த எக்ஸாம் ஹாலுக்கு ரீச் ஆகுற மாதிரி பாத்துக்கோங்க. 11:15 to 11:30க்குள்ள ரீச் ஆகுற மாதிரி. எக்ஸாம் எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா 12:45க்கு உங்களுக்கு வந்து எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆகும். கேட் க்ளோஸ் பண்றது 12:15க்கே கேட் வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஷிஃப்ட் 3 பாத்தீங்கன்னா 3 மணிக்கு உங்களுக்கு ரிப்போர்ட்டிங் டைம். ஓகே, 4:30க்கு உங்களுக்கு எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகே, இப்போ நான் எக்ஸாம் ஹாலுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் எடுத்துட்டு போனோம், ஷிஃப்ட் 1னா எப்போ ரிப்போர்ட்டிங் டைம், ஷிஃப்ட் 2னா எப்போங்கிறத உங்களுக்கு தெளிவா சொல்லிட்டேன். ஓகே, இப்போ எக்ஸாம் ஹால்ல என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்னைக்கு நீங்க ரிலாக்ஸா இருக்கணும். ஓகே, நாளைக்கு எக்ஸாம் அப்படின்னு இன்னைக்கு பதட்டப்பட்டு இன்னைக்கு இருக்கக்கூடிய இன்னொரு 4 மணி நேரம் 5 மணி நேரத்துல நம்ம எதையும் படிச்சு முடிக்க முடியாது. இவ்ளோ நாள் வரைக்கும் நீங்க நல்லா படிச்சிருப்பீங்க.
ஜஸ்ட் எல்லாத்தையும் ஒரு டைம் ரீகால் மட்டும் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு ஆன்லைன் டெஸ்ட் எதுவுமே எடுக்க வேண்டாம். ஓகேவா? சப்போஸ் இன்னைக்கு ஒரு ஃபுல் டெஸ்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா, அதுல எதிர்பாராத விதமா மார்க் கம்மியா வருது அப்படின்னா, ஒரு 50 மார்க் தான் வருது அப்படின்னா, இதோட தாக்கம் பாத்தீங்கன்னா ரியல் எக்ஸாம் வரைக்கும் உங்களுக்கு அப்படியே இருக்கும். நீங்க எழுதக்கூடிய இந்த வீட்ல இருந்து எழுதக்கூடிய இந்த டெஸ்ட் வந்து டிஃபிகல்ட்டான எக்ஸாமா இருக்கும். அதனால உங்களுக்கு மார்க் கம்மியா வந்திருக்கும். ரியல் எக்ஸாம் பாத்தீங்கன்னா ஈஸியா இருக்கும். அப்ப இதே மார்க்கோடைய அந்த மைண்ட் செட்லயே அங்க போய் எழுதும்போது பாத்தீங்கன்னா, அது ரியல் எக்ஸாம பாதிக்கும். அதனால இன்னைக்கு மார்க் டெஸ்ட் எதுவுமே நீங்க வந்து எடுக்க வேண்டாம். இன்னைக்கு சீக்கிரமாவே தூங்கிருங்க. ரொம்ப நேரம் உட்கார்ந்து இன்ஸ்டால ரீல்ஸ் பாக்குறது, யூடியூப்ல ஷார்ட்ஸ் பாக்குறது, இந்த மாதிரி எதுவுமே பண்ணாம ஒரு 8:30, 9 மணி, ஓகே 9, 9:30க்குள்ள வந்து தூங்கிருங்க. அப்பதான் காலையில சீக்கிரமா எந்திக்க முடியும். ஒருவேளை நீங்க எக்ஸாம் ஹால் வந்து நீங்க இருக்க இடத்துல இருந்து ஒரு 2 மணி நேரம் டிராவல் பண்ற மாதிரி இருக்கு, 3 மணி நேரம் டிராவல் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னா, அதுக்கு தகுந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிக்கோங்க. சில பேருக்கு பாத்தீங்கன்னா முந்தின நாளே போய் ரூம் எடுத்து ஸ்டே பண்ற மாதிரி இருக்கும், தூரத்துல சென்டர் போட்டிருந்தாங்கன்னா. அப்படின்னா நீங்க இன்னைக்கே அந்த இடத்துல ஸ்டே பண்ணிருப்பீங்க. அந்த காலேஜுக்கு எப்படி போறது, என்ன மாதிரிங்க கூடிய எல்லா டீடைல்ஸுமே பார்த்திருப்பீங்க. இல்ல உங்க வீட்ல இருந்து ஒரு 2 மணி நேரம் தான் டிராவல், 1 மணி நேரம் தான் டிராவல். சில பேர் பாத்தீங்கன்னா வீட்ல இருந்து மொத்தமே 30 மினிட்ஸ் தான் டிராவல் இருக்கும். ஆனா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சரி 1/2 மணி நேரம் தானே அப்படின்ட்டு கொஞ்சம் லேட் ஆக்கிட்டே இருப்பாங்க. அப்படி லேட் ஆகும்போது பாத்தீங்கன்னா, பாராத விதமா டிராபிக் எல்லாமே வந்துரும். அப்ப அதால நாம எக்ஸாம மிஸ் பண்ற மாதிரி ஆகிரும். அதனால எப்பவுமே கொஞ்சம் ப்ரியரா போற மாரி பாருங்க. ஏன்னா இவ்ளோ வருஷமா நாம எஃபோர்ட் போட்டிருக்கோம். 1 இயரா நாம படிச்சுட்டு இருந்திருக்கோம். 1.5 வருஷமா நம்ம படிச்சுட்டு இருந்திருக்கோம். அப்ப இந்த எக்ஸாம் ஹால்ல போய் பெர்ஃபெக்ட்டா நம்மளோட எக்ஸாம் எழுதணும் அப்படின்னா, ஒவ்வொரு இடத்துலயுமே நம்ம கவனமா பாத்துக்கணும். எக்ஸாம் ஹாலுக்கு சீக்கிரம் போற மாதிரி பாருங்க. எக்ஸாம் ஹாலுக்கு சீக்கிரம் போகணும்னா காலையில சீக்கிரமா எந்திக்கணும். காலையில சீக்கிரமா எந்திக்கணும்னா நைட்டு சீக்கிரமா தூங்கணும். அதனால இன்னைக்கு நைட்டு ரிலாக்ஸா நம்ம இவ்வளவு நாள் வரைக்கும் நல்லா படிச்சிருக்கோம், நாளைக்கு எக்ஸாம் நல்லா பண்ணுவோம் அப்படின்ட்டு ரிலாக்ஸா தூங்குங்க. காலையில சீக்கிரம் எந்திரிச்சிட்டு எக்ஸாம் ஹாலுக்கு கரெக்டா ரீச் ஆகுற மாதிரி பாத்துக்கோங்க. ஓகே, நம்ம அங்க போகும்போது பாத்தீங்கன்னா முத நாள் நைட்டே நீங்க என்ன பண்ணுங்கன்னா, நான் சொன்ன டாக்குமெண்ட் எல்லாம் எடுத்துக்கோங்க. ஹால் டிக்கெட், ஆதார் கார்டு, போட்டோ இதெல்லாம் எடுத்து பெர்ஃபெக்ட்டா வச்சுக்கோங்க. அங்க கரெக்ட் டைமுக்கு போயிட்டீங்க அப்படின்னா, அங்க யாருக்கிட்டயுமே போய் கெஞ்ச வேண்டாம். என்னை கொஞ்சம் விடுங்க, 1 நிமிஷம் தான் லேட்டா வந்திருக்கேன், 2 நிமிஷம் தான் லேட்டா வந்திருக்கேங்கிற மாதிரி யாருக்கிட்டையும் எந்த எக்ஸ்கியூஸும் கேட்க வேண்டாம். கெத்தா போய் எக்ஸாம் எழுதிட்டு வந்துடலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் நீங்க எக்ஸாம்க்குள்ள போனதுமே அங்க போயிட்டு தேவையில்லாம நிறைய பேர்கிட்ட உட்காந்து பேச வேண்டாம். ஏன்னா அப்படி பேசும்போது பாத்தீங்கன்னா, சில பேர் ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு கருத்து சொல்லுவாங்க. நான் 1 வருஷமா ப்ரிப்பேர் பண்றேன், நான் 2 வருஷமா ப்ரிப்பேர் பண்றேன், நான் 3 வருஷமா ப்ரிப்பேர் பண்றேன், ரயில்வே வந்து இவ்வளவு வருஷமா இதுதான் பண்ணிட்டு இருக்காங்க, இதுதான் நடக்கும், இப்படிதான் நடக்கும்னு ஒவ்வொரு கதையா பேசும்போது அதுவும் நம்மளோட மைண்ட வந்து இதாகும். நம்ம எக்ஸாம் எழுத போறோம் அப்படின்னா பிசிக்கலாவும் ஸ்டெடியா இருக்கணும், மென்டலாவும் ஸ்டெடியா இருக்கணும். அப்பதான் நம்மளால பெர்ஃபெக்ட்டா எக்ஸாம் எழுத முடியும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கதை சொல்லுவாங்க. போன வருஷம் இவ்வளவு கட் ஆஃப் இருந்துச்சு, இவ்வளவு வருஷம் இவ்வளவு கட் ஆஃப் இருந்துச்சு, ரயில்வேல இருந்து இவ்வளவு பேரை வெளியே எடுக்க போறாங்களாம், அப்படியா இப்படியான்னு நிறைய கதையா சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஸ்டோரி எதுவுமே பேசாம கரெக்டா வெளியே இருக்க போர்டுல உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எங்க இருக்குன்னு பாருங்க. பார்த்துட்டு எந்த இடத்துல போய் நீங்க லைன்ல நிக்கணுமோ, ஏன்னா பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷனுக்கு நீங்க லைன்ல நிக்கணும். ஓகே, சோ நீங்க அந்த லைன்ல நிக்கும் போது, வரிசையில நிக்கும் போது பாத்தீங்கன்னா உங்க ஹால் டிக்கெட் கரெக்டான்னு செக் பண்ணுவாங்க. நீங்க தான் எக்ஸாம் எழுத வந்திருக்கீங்களான்னு செக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நீங்க போட்டோ எல்லாம் பேஸ்ட் பண்ணிருக்கீங்களா எல்லாமே பார்த்துட்டு வெரிஃபைடுங்க கூடிய ஒரு சீல் வச்சுட்டு உங்க கையில அந்த அட்மிட் கார்டை கொடுத்துட்டு கரெக்டா எக்ஸாம் ஹாலுக்கு போக சொல்லுவாங்க. ஓகேவா? எக்ஸாம் ஹாலுக்குள்ள போய் தான் உங்களுக்கு என்ன நடக்கும்னா பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன் நடக்கும். எக்ஸாம் ஹாலுக்கு வெளியே என்ன நடக்கும்னா நீங்க கொண்டு போன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்காங்கிறத பாப்பாங்க. ஓகே, அங்க என்னெல்லாம் செக் பண்ணுவாங்க அப்படின்னா, சோ முடிஞ்ச அளவுக்கு நீங்க ஃபார்மல் ஷர்ட்ல போற மாதிரி பாருங்க. பசங்க வந்து ஃபார்மல் ஷர்ட் பேண்ட் இது போட்டு போற மாதிரி பாருங்க. பொண்ணுங்க வந்து சுடிதார் எப்போ போல போட்டு போற மாதிரி பாருங்க. ஹேர் கிளிப்பு, ஹேர் பேண்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு இது இருக்குன்னா அதை வந்து ரிமூவ் பண்ணிருங்க. ஓகே, ஹேர் கிளிப்பு, ஹேர் பேண்ட் இல்லாமலே நமக்கு ஹேர் ஸ்டைல் பண்ண தெரியும் இல்லையா பொண்ணுங்களுக்கு. சோ அந்த மாதிரி ஏதாவது இருக்கு அப்படின்னா அதை வந்து ரிமூவ் பண்ணிருங்க. முக்கியமான ஒண்ணு என்ன அப்படின்னா, கையில மருதாணி வச்சிருக்கீங்க அப்படின்னா அதை வந்து ரிமூவ் பண்ணிருங்க. மருதாணியோ மெகந்தி கோனோ ஏதோ போட்டிருக்கீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா, பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன்ல ஃபிங்கர் பிரிண்ட் எடுப்பாங்க. மருதாணி வச்சிருந்தீங்கன்னா அங்க ஃபிங்கர் பிரிண்ட் விழாது. ஃபிங்கர் பிரிண்ட் விழல அப்படின்னா உங்களுக்கு தனியா ஒரு சிஸ்டம் வந்து கொடுக்க முடியாது எக்ஸாம் எழுத. ஓகேவா? ஃபிங்கர் பிரிண்ட் விழுந்தாதான் உங்களுக்கு லாகின் ஐடி எல்லாமே கிரியேட் பண்ணி சிஸ்டம் கொடுப்பாங்க. அப்போ நீங்க என்ன பண்ணுங்க, மருதாணி வச்சிருந்தீங்கன்னா இன்னைக்கே அதை கரெக்டா ரிமூவ் பண்ணிருங்க.
ஓகே. லெஃப்ட் தம்பு, ரைட் தம்பு எதுல இருந்தாலுமே ரேகை விழுற மாரி கரெக்ட்டா கொண்டு வந்துருங்க. ஓகே. கேர்ல்ஸுக்கு நான் சொல்லிட்டேன். போன டைமும் நான் சொல்லியிருந்தேன். அப்படி இருந்தும் சில ஸ்டூடெண்ட் மருதாணி வச்சுட்டு போயிருக்காங்க. ஓகே. ஸோ அத கரெக்ட்டா பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னா, எஸ்சி, எஸ்டி ஸ்டூடெண்ட் இருப்பீங்க இல்லையா? உங்களுக்கு 2 இது இருக்கும். ஒண்ணு வந்து ஹால் டிக்கெட் வந்திருக்கும். இன்னொன்னு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிராவல் பாஸ்ன்னு ஒண்ணு இருக்கும். ஓகே. அந்த டிராவல் பாஸ்லயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. திஸ் இஸ் நாட் அ இ-கால் லெட்டர்ன்னு. ஆனாலுமே நம்ம ஆளுங்க நெறைய பேர் என்ன பண்ணுவாங்க, எஸ்சி, எஸ்டி ஸ்டூடெண்ட் அத பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு எக்ஸாம் ஹாலுக்கு போயிருக்காங்க. சோ அது வந்து டிராவல் பாஸ். அது எதுக்கு அப்படின்னா, எஸ்சி, எஸ்டி ஸ்டூடெண்ட் ட்ரெயின்ல ஃப்ரீயா டிராவல் பண்ணி போறதுக்காக குடுக்கக்கூடியது. ஓகே. பார்க்கறதுக்கு போட்டோலாம் ஒட்டி காலேஜோட அட்ரஸ்லாம் போட்டு ஹால் டிக்கெட் மாதிரியே தான் இருக்கும். ஆனா அது வந்து டிராவல் பாஸ். ஓகே. அது ஃப்ரீயா டிராவல் பண்றதுக்கு. இ-கால் லெட்டர்ங்கிறது வேற. ஓகே. அதுலயும் நம்ம போட்டோ ஒட்டியிருக்கோம். எந்த ஷிஃப்ட், எந்த காலேஜ்ங்க கூடிய எல்லா டீடைல்ஸுமே இருக்கும். ஓகே. எஸ்சி, எஸ்டி ஸ்டூடெண்ட் இத வச்சு நீங்க கன்ஃப்யூஸ் பண்ணக்கூடாது. டிராவல் பாஸ யூஸ் பண்ணி ஃப்ரீயா டிராவல் பண்ணிக்கோங்க. ஹால் டிக்கெட்ட கரெக்ட்டா எக்ஸாம் ஹாலுக்கு எடுத்துட்டு போங்க. ஓகே. இப்போ நாம ஃபர்ஸ்ட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சிருச்சு. எக்ஸாம் ஹாலுக்குள்ள போயாச்சு. அங்க பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன் நடக்கும். ஓகே. சில பேருக்கு இந்த பதட்டத்துல என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கையெல்லாம் ரொம்ப வேர்வையாகி ரொம்ப கையெல்லாம் ஈரமாகிரும். அப்ப என்ன ஆகும்னா ஃபிங்கர் பிரிண்ட் விழாது. அப்ப என்ன பண்ணுங்க, கையில கர்ச்சீப் வச்சிருப்பீங்க இல்லையா? அத வச்சு நல்லா தொடச்சுட்டு பதட்டப்படாதீங்க. கூலா இருங்க. நம்ம எக்ஸாமுக்கு ஃபீஸ் கட்டியிருக்கோம். எக்ஸாமுக்கு நல்லா படிச்சிருக்கோம். நமக்கு கண்டிப்பா எல்லா ஹால் டிக்கெட் எல்லாமே எடுத்துட்டு போயிருக்கோம். நம்மள வந்து வீட்டுக்கு போங்க அப்படின்னு அனுப்ப மாட்டாங்க. நமக்கு கண்டிப்பா ஒரு சிஸ்டம் தருவாங்க. எக்ஸாம் எழுதிருவோம். அதனால பதட்டப்படாம ரிலாக்ஸா அந்த ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாமே கரெக்ட்டா வச்சிருங்க. ஓகேவா? சோ அதுக்கப்புறம் அந்த வெப்கேம்ல ஒரு ஃபோட்டோலாம் எடுப்பாங்க. அதுக்கும் கரெக்ட்டா நின்னு ஃபோட்டோலாம் எடுத்துட்டு உங்களுக்கு ஒரு சிஸ்டம் குடுத்துருவாங்க. ஓகே. அந்த சிஸ்டம் வந்து இப்போ நீங்க ரொம்ப சீக்கிரமா போயிட்டீங்க. 7:30க்குலாம் உள்ள போயிட்டீங்க. உங்களுக்கு சிஸ்டம் வந்து ஒரு 7:45க்குலாம் தந்துட்டாங்க. எக்ஸாம் 9 மணிக்கு தான் ஆரம்பிக்க போறாங்க. ஓகே. 7:45, 8 மணிக்குள்ளலாம் தந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப எக்ஸாம் ஆரம்பிக்க எவ்வளவு நேரம் இருக்கும்? குறைஞ்சது ஒரு 30 நிமிஷத்துல இருந்து 45 நிமிஷம் வரைக்கும் இருக்கும். ஓகேவா? ஏன்னா வந்திருக்கிறது ஒரு ஸ்டூடண்ட் கிடையாது. எல்லாருக்கும் அட் அ டைம்ல குடுக்க முடியாது. சில பேருக்கு சீக்கிரமா சிஸ்டம் கிடைக்கும். சில பேருக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஓகே. ஆனா ஷார்ப்பா எல்லாருக்கும் 9 மணிக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிரும். அப்படி சீக்கிரமா போய் சிஸ்டம் முன்னாடி உட்கார்ந்துட்டீங்க அப்படின்னா, கொஞ்சம் ரிலாக்ஸா அப்படியே இருங்க. ஓகே. ஏன்னா பக்கத்துல இருக்கவங்க கிட்ட பேசுறது, அவங்களோட ஹிஸ்டரிய தெரிஞ்சுக்கிறது, அவங்க எந்த ஊர்ல இருந்து வந்திருக்காங்க, என்ன பண்றாங்க, அதெல்லாம் எதுவுமே இல்ல. கண்ண மூடிட்டு என்னென்ன படிச்சீங்க, என்னென்ன இது பண்ணீங்களோ அது எல்லாத்தையுமே ரிலாக்ஸா யோசிங்க. ஓகேவா? கரெக்ட்டா அதுக்கப்புறம் இந்த எக்ஸாம்ல இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே எனக்கு ஈஸியா வரப்போகுது. இவ்ளோ நாள் வரைக்கும் நான் நல்லா படிச்சிருக்கேன். வீட்ல உட்கார்ந்து நல்லா டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணியிருக்கேன். நான் ஈஸியான கொஸ்டின தான் ஃபர்ஸ்ட் அட்டெண்ட் பண்ணுவேன். மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின் 100% அக்யூரசியோட நான் அட்டெண்ட் பண்ண போறேன். எக்ஸாம் முடிஞ்சதுமே எனக்கு வந்து ஒரு நல்ல சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். அந்த அளவுக்கு நான் எக்ஸாம் சூப்பரா பண்ணிருவேங்கிற மாரி ஜஸ்ட் ஒரு இமேஜின் மட்டும் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சோ மத்தபடி வேற எந்த தாட்டுமே வேண்டாம். எந்த பதட்டமுமே வேண்டாம். ஐய்யயோ! இந்த எக்ஸாம் போயிருச்சுன்னா நான் என்ன பண்ணேன்? இவ்ளோ நாள் வரைக்கும் நான் படிச்சிருக்கேன். இத நம்பி தான் இருக்கேன். எனக்கு ஏஜ் பார் ஆயிருச்சு. அடுத்து என்ன? அப்படிங்கிற மாரிலாம் எதுவுமே திங்க் பண்ணாம, ஜஸ்ட் சிஸ்டம் முன்னாடி உட்கார்ந்து ரிலாக்ஸா வந்து யோசிங்க. ஓகே. என்னால கண்டிப்பா முடியும். என்னோட கொஸ்டின்ஸ் எல்லாம் ஈஸியா இருக்கும்னு. ஓகே. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா, உங்களுக்கு 9 மணிக்கு சிஸ்டம் வந்து ஸ்டார்ட் ஆகிரும். எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆகிரும். சிஸ்டம்லயும் பாத்தீங்கன்னா, லாகின் பண்ணி உள்ள போற மாதிரி இருக்கும். இப்போ கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா, செக்ஷன் வைஸ் வந்து குடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஜெனரல் அவேர்னஸ் வரும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் மேத்ஸ், ரீசனிங் இந்த மாதிரி செக்ஷன் வைஸ் குடுத்திருக்காங்க. எந்த செக்ஷனுக்குனாலும் எந்த டைம்னாலும் போய்க்கலாம். எந்த கொஸ்டின்னாலும் எப்பனாலுமே நீங்க அட்டெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே. என்ன கேட்டா நீங்க ஃபர்ஸ்ட் எது அட்டெண்ட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஜெனரல் அவேர்னஸ் அட்டெண்ட் பண்ணிருங்க. ஏன்னா அதுக்கு பேப்பர் பென் எதுவுமே எடுக்க வேண்டாம். கால்குலேஷன் பார்ட் எதுவுமே இருக்க போறதில்ல. நம்ம ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ண போறதில்ல. அப்போ ஃபர்ஸ்ட் ஜெனரல் அவேர்னஸ் அட்டெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ரீசனிங் அட்டெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் மேத்ஸ் அட்டெண்ட் பண்ணுங்க. ஓகே. அதுக்கப்புறம் இதுல எப்படி கொஸ்டின் சூஸ் பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் ஈஸியான கொஸ்டின் அட்டெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் மாடரேட்டான கொஸ்டின், அதுக்கப்புறம் டிஃபிகல்ட்டான கொஸ்டின். இங்க உங்களுக்கு ஈஸியான கொஸ்டினுக்கு 1 மார்க் தான், மாடரேட்டான கொஸ்டினுக்கு 1 மார்க் தான், டிஃபிகல்ட்டான கொஸ்டினுக்கும் பாத்தீங்கன்னா 1 மார்க் தான். ஓகேவா? ஈஸியான கொஸ்டின் அட்டெண்ட் பண்ணும்போது கொஞ்சம் டைமுக்குள்ளேயே நம்ம என்ன பண்ணிரலாம், நிறைய கொஸ்டின்ஸ் வந்து அட்டெண்ட் பண்ணிரலாம். அதனால இந்த மைண்ட் செட்டுக்கு வந்துருங்க. ஏதாவது ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியல அப்படின்னா அந்த கொஸ்டினை என்ன பண்ணிருங்க, ஸ்கிப் பண்ணுங்க உடனே. இப்போ ஒரு 2 நிமிஷம் அதுல ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க, இல்ல ஒரு நிமிஷம், இல்ல ஒரு 30 செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க, ஆன்சர் வரல, ஏதோ ஒரு இடத்துல ஸ்டக் ஆகி நிக்குதுன்னா அதை விட்டுருங்க. அந்த ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண வேண்டாம். மீதி நம்ம கையில 99 கொஸ்டின் இருக்கு. அதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம நல்லா ஆன்சர் பண்ணிட்டாலே டாப்பரா செலக்ட் ஆகிரலாம். அதனால ஆன்சர் வராத கொஸ்டின் கிட்ட நான் வீட்ல வச்சு நல்லா படிச்சிருக்கேன், நல்லா உட்கார்ந்து பிராக்டிஸ் பண்ணியிருக்கேன், இத்தனை நாளா படிச்சிருக்கேன், இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வராம நான் அடுத்த கொஸ்டினுக்கு போக மாட்டேன் அப்படின்னு ஈகோலாம் அங்க உட்கார்ந்து காட்டிட்டு இருக்க கூடாது. ஆன்சர் வரலையா, போனா போ, அவ்வளவுதான். அடுத்த கொஸ்டினுக்கு போங்க.
ஓகே. எத்தனை கொஸ்டினுக்கு ஆன்சர் வராத மாரி இருக்கோ, அத அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்தடுத்த கொஸ்டினுக்கு மூவ் ஆகிருங்க. ஓகே. அது மாதிரி மார்க் ஃபார் ரிவ்யூ குடுக்குறீங்க அப்படின்னா, கரெக்ட்டா மார்க் ஃபார் ரிவ்யூ குடுங்க. ஓகேவா? ஸோ தெரியல ஆன்சர் வந்து உங்களுக்கு 100% ஷூரா தெரிஞ்சா மட்டும் எழுதுங்க. ஓகே. 100% ஷூரா தெரிஞ்சா மட்டும் இது பண்ணுங்க. ஏன்னா நெகட்டிவ் மார்க் வந்து இருக்கு. சப்போஸ் ஏதாவது ஒரு கொஸ்டின் தப்பா ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா, 1/3 வந்து நெகட்டிவ்ல போயிரும். அதனால 100% அக்யூரசிய மெயின்டெயின் பண்ணுங்க. 100% அக்யூரசி, ஸ்பீட வந்து மெயின்டெயின் பண்ணிருங்க. ஓகே. அடுத்து எக்ஸாம் ஹால்ல இன்னொன்னு நடக்கும். என்னன்னா, நீங்க வந்து எக்ஸாம் எழுதிட்டு இருப்பீங்க. பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன் முடிச்சு தான் நீங்க எழுத வந்திருப்பீங்க. நீங்க கொண்டு வந்திருக்கக்கூடிய ஹால் டிக்கெட் இருக்கு இல்லையா? அந்த ஹால் டிக்கெட்ல உங்ககிட்ட சைன் வாங்குவாங்க. உங்களோட தம்ப் வந்து எடுப்பாங்க. லெஃப்ட் தம்பும் வைக்கணும். ரைட் தம்பும் நீங்க வந்து வைக்கிற மாதிரி இருக்கும். சில காலேஜ்ல என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, எக்ஸாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஹால் டிக்கெட்ல இந்த தம்ப் எல்லாமே வைக்க வச்சு, சைன் வச்சு, பெர்ஃபெக்ட்டா இன்விஜிலேட்டர் வந்து சைன் போட்டு குடுத்துருவாங்க. சில காலேஜ்ல என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, நம்ம சிஸ்டம் முன்னாடி உட்கார்ந்து ரொம்ப விறுவிறுப்பா உட்கார்ந்து அப்பதான் எக்ஸாம் எழுதிட்டு இருப்போம். அப்பதான் கொண்டு வந்து ஹால் டிக்கெட்ல சைன் பண்ண சொல்லுவாங்க. லெஃப்ட் தம்ப் வைக்க சொல்லுவாங்க. ரைட் தம்ப் வைக்க சொல்லுவாங்க. இது எல்லாமே பண்ண சொல்லுவாங்க. ஓகே. ஆ அதே மாதிரி அப்பதான் அவங்க கையில ஒரு ஷீட் இருக்கும். அந்த ஷீட்ட கொண்டு வந்து உங்ககிட்ட குடுத்து, இந்த ஷீட்ல சைன் பண்ணிட்டு, தம்ப் வச்சுட்டு பக்கத்துல இருக்கவங்களுக்கு பாஸ் பண்ணுங்கன்னு அப்பதான் ஒரு 5 நிமிஷம் வேல குடுப்பாங்க. அந்த டைம்ல பதட்டப்படக்கூடாது. அங்க இருக்கவங்க கிட்ட டென்ஷனும் ஆகக்கூடாது. அப்போ பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட என்ன பண்ணணும்னா, எனக்கு 1 மணி நேரம் 30 நிமிஷம் எக்ஸாம் கிடையாது. 1 மணி நேரம் 25 நிமிஷம் தான் எக்ஸாமு அப்படிங்கக்கூடிய பாசிட்டிவ் மைண்ட் செட்ல கடகடன்னு இதுல சைன் பண்ணிட்டு, நீங்க அடுத்தவங்களுக்கு பாஸ் பண்ணி விட்டுறணும். ஓகே. ஸோ இதுக்காக உட்கார்ந்துகிட்டு மத்தவங்க கிட்ட நீங்க வாதாடிட்டு இருக்கக்கூடாது. ஓகே. நெறைய சென்டர்ல அப்படிதான் நடக்கு. அத வந்து காலங்காலமா அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு 10 வருஷம், 15 வருஷத்துக்கு முன்னாடி அதே கத தான். நம்ம எழுதிக்கிட்டு இருப்போம். அப்பதான் வந்து சைன் பண்ணுங்க அப்படிங்கிற மாரி குடுப்பாங்க. ஓகேவா? அதே மாதிரி நீங்க எக்ஸாம் எழுதிக்கிட்டு இருக்கும்போது, சப்போஸ் உங்களுக்கு தண்ணி தாகம் எடுக்குது, இல்ல இருமல், இல்லன்னா ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னாலும், அந்த டைம்ல தண்ணி கேட்கணும்னாலும் கேட்டு இன்விஜிலேட்டர் கிட்ட வாங்கிக்கலாம். அடுத்து ரஃப் ஷீட். ஓகே. எக்ஸாம் எழுதுறதுக்கு ரஃப் ஷீட் வந்து குடுப்பாங்க கால்குலேட் பண்றதுக்கு. அந்த ரஃப் ஷீட் வந்து சில காலேஜ்ல ஃபர்ஸ்ட்டே 2 ரஃப் ஷீட், 3 ரஃப் ஷீட் குடுத்துருவாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு ரஃப் ஷீட் தான் குடுப்பாங்க. என்ன அப்டின்னா, "நீ முடிச்சுட்டு திருப்பி வாங்கிக்கோ" அப்டின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்க அந்த டைம்ல ரஃப் ஷீட் கேட்டா யாரும் எதுவும் நெனப்பாங்களோ அப்டிங்கிற மாரிலாம் யோசிக்க கூடாது. உங்களுக்கு ரஃப் ஷீட் தேவ அப்டின்னா, நீங்க தான் எந்திரிச்சு எனக்கு ரஃப் ஷீட் வேணுங்கிறத சத்தமா கேட்கணும். ஓகே. இன்னொன்னு என்ன அப்டின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க எக்ஸாம் எழுதிட்டு இருப்பீங்க. சில காலேஜ்ல நல்லா புதுசான சிஸ்டம்லாம் குடுத்துருவாங்க. எந்த ப்ராப்ளமும் இருக்காது. சில காலேஜ்ல பார்த்தீங்கன்னா, ரொம்ப பழைய சிஸ்டமா கையில குடுத்துருவாங்க. கொஞ்சம் கால நீட்டி வச்சுட்டோம்னாலே, ஏதாவது ஒரு ஒயர் கட் ஆகி ஸ்க்ரீன் வந்து அப்படியே பிளர்ரா அந்த மாரி மாறுற மாரி ஆகிரும். அந்த டைம்ல நீங்க பதட்டப்பட வேண்டாம். ஓகே. உதாரணத்துக்கு ஒரு ஸ்டூடண்ட் எக்ஸாம் எழுதிட்டு இருக்காங்க. 25 நிமிஷம் எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. ஓகே. 1 1/2 மணி நேரத்துல 25 நிமிஷம் முடிஞ்சிருச்சு. டக்குன்னு ஏதோ ஒரு ஒயர இது பண்ணி விட்டோம். சிஸ்டம் வந்து பிளர் ஆயிருச்சு. எழுத முடியாம இதாகிருச்சு அப்டின்னா, அந்த டைம்ல அப்படியே உட்கார்ந்துட்டே இருக்கக்கூடாது. நீங்க என்ன பண்ணணும் அப்டின்னா, எந்திரிச்சு அங்க இன்விஜிலேட்டர் இருப்பாங்க எக்ஸாம் ஹால்ல. இல்ல உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கும் இருப்பாங்க. அவங்க கிட்ட எந்திரிச்சு என்னோட சிஸ்டம் இந்த மாதிரி ஆகிருச்சு அப்டின்னு சொன்னீங்கன்னா, அங்க உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, வேற சிஸ்டம்க்கு உங்கள வந்து மாத்திருவாங்க. அப்ப இந்த சிஸ்டத்துல இருந்து இன்னொரு சிஸ்டத்துக்கு நான் போறதுக்கு 10 நிமிஷம் ஆகிருச்சு அப்டின்னா, அந்த 10 நிமிஷம் எனக்கு வேஸ்ட் தானே அப்டின்னு நீங்க வந்து யோசிக்க வேண்டாம். அவங்க உங்களுக்கு எப்படி செட் பண்ணி குடுப்பாங்கன்னா, இங்க எந்த கொஸ்டின்ல உங்களுக்கு அந்த சிஸ்டம் ஸ்டக் ஆயிச்சோ, அந்த கொஸ்டின்க்கு நேரா வந்துரும். பிளஸ் இங்க எத்தனாவது நிமிஷத்துல ஸ்டக் ஆயிச்சோ, அதே 25 மினிட்ஸ்ல உங்களுக்கு கரெக்ட்டா குடுத்துருவாங்க. ஒருவேள உங்களுக்கு 15 மினிட்ஸ்லயே ஸ்டக் ஆயிருச்சு. இல்ல கடைசி நான் 1/4 மணி நேரம் இருக்கும்போது ஸ்டக் ஆகுதுன்னா, எந்த இடத்துல ஸ்டக் ஆகுதோ, அத பெர்ஃபெக்ட்டா மாத்தி இன்னொரு சிஸ்டம்க்கு குடுத்துருவாங்க. அதனால எந்த ப்ராப்ளமுமே கிடையாது. ஓகே. எக்ஸாமுக்கு நாம வந்து என்ன பண்ணியிருக்கோம், ஃபீஸ் வந்து ரூ. 250 இருந்து ரூ. 400 வரை பே பண்ணியிருக்கீங்க. இது எதுக்காகன்னா, இந்த சிஸ்டம் எல்லாமே பெர்ஃபெக்ட்டா குடுக்குறதுக்கு தான். அதனால எக்ஸாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு குடுத்திருக்கக்கூடிய சிஸ்டம் கரெக்ட்டா இருக்கா? அந்த கம்ப்யூட்டர் கரெக்ட்டா இருக்கா? மவுஸ் கரெக்ட்டா இருக்கா? கீபோர்ட் எல்லாம் கரெக்ட்டா இருக்காங்கிறத ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் எதிர்பாராத விதமா எக்ஸாம் நடக்கும்போது அந்த மாதிரி ஆகிருச்சுனாலும், நீங்க பயப்பட வேண்டாம். ஓகேவா? அங்க இருக்கவங்க கிட்ட சொன்னீங்கன்னா, அங்க அட்மின் இருப்பாங்க. உங்களுக்கு வேற சிஸ்டம் அலோகேட் பண்ணி குடுத்துருவாங்க. நீங்க ரிலாக்ஸா உட்கார்ந்து எக்ஸாம முடிக்கலாம். நெறைய பேருக்கு எப்போ முடியுது? 10:30க்கு முடியுது அப்டின்னா, உங்களுக்கு ஒரு 1/2 மணி நேரம் இதுல இந்த சிஸ்டம் எரர் ஏதாவது வந்துருச்சுன்னா, 11 மணிக்கு முடியும். அவ்வளோதான். ஓகே. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்டின்னு பார்த்தீங்கன்னா, ஃபைனலா
எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ரஃப் ஷீட் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு நம்ம ஹாலை விட்டு வெளியே வந்துடலாம். ஓகே. வேற எந்தெந்த இது இருக்கோ, ஒருவேளை நீங்க ரொம்ப தூரத்துல இருந்து போறீங்க அப்படின்னா ஒரு டைம் ரெஃப்ரெஷ் ஆகிருங்க. எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி ஒரு டைம் வந்து ரெஃப்ரெஷ் ஆகிக்கோங்க. வேற எந்த ஒரு பயப்படுறதுக்கு எதுவுமே கிடையாது. ஓகே. அங்க வந்து நம்ம யார்கிட்டயும் சண்டை போடுறதெல்லாம் வேண்டாம். நிறைய பேர் பாத்தீங்கன்னா அப்பதான் போய் உட்கார்ந்துகிட்டு நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் பேசிட்டு இருப்பாங்க. ஏன்னா நம்ம என்னதான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பேசினாலும் நமக்கு வேலை வேணும். ஓகேவா? அவங்க ஹால் டிக்கெட்ல கிளியரா மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஹேர் கிளிப்பு, ஹேர் பேண்டு, வாட்ச், ப்ளூடூத் டிவைசஸ் எதுவுமே எடுத்துட்டு போக வேண்டான்னு. அது மாரி கோல்டுமே நெறைய செயின், சில பேர் 2 செயின், 3 செயின்லாம் போட்டிருப்பீங்க கேர்ல்ஸ். அந்த மாரி போட்டிருந்தீங்க அப்படின்னா, ஒரே ஒரு செயின் மட்டும் போட்டுட்டு, மீதி எல்லாத்தையும் வீட்ல வச்சுட்டு போயிருங்க. கையில ரிங் எல்லாம் போட்டிருக்கீங்க அப்படின்னா, நம்ம எக்ஸாம் எழுத போறோம். ஓகேவா? அதனால வீட்ல கோல்டெல்லாம் வச்சுட்டு போறது நல்லதுதான். அங்க போயிட்டு நம்ம எக்ஸாம் ஹாலுக்குள்ள அந்த செயின போடக்கூடாது. கோல்டு செயின் உள்ள போட்டு வரக்கூடாது அப்படின்ட்டாங்கன்னா, வெளிய வச்சுட்டும் போக முடியாது. கோல்டு விக்கிற விலைக்கு. ஓகேவா? அதனால எல்லாமே ரொம்ப முக்கியம். அதனால செயின் அந்த மாதிரி முக்கியமான இதெல்லாம் இருக்கு அப்படின்னா, அதையும் வீட்ல வச்சுட்டு போயிருங்க. செயின் எல்லாம் கழட்டி வீட்ல வச்சுருங்க. வாட்ச் போட்டு போக்கூடாது. ப்ளூடூத் டிவைசஸ் எதுவுமே எடுத்துட்டு போகக்கூடாது. ஓகே. ஹேருக்கு அந்த கிளிப்பு நம்ம அதெல்லாம் போடக்கூடாது கேர்ல்ஸ். ஸோ அதனால அதுக்கு தகுந்த மாரி நீங்க ஹேர் ஸ்டைல்லாம் பண்ணிக்கோங்க. நீட்டான ட்ரெஸ் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ ஃபார்மல் ஷர்ட், பேண்ட் பாய்ஸ் போட்டுக்கோங்க. கேர்ல்ஸ் வந்து சுடிதார் இது பண்ணிக்கோங்க. மெஹந்தி வச்சிருக்கீங்க அப்படின்னா, அத வந்து ரிமூவ் பண்ணிருங்க. ஃபிங்கர் பிரிண்ட் அப்பதான் விழும். ஓகே. எல்லாமே நான் தெளிவா சொல்லிட்டேன். ஓகேவா? ஸோ எக்ஸாம் உங்களால கண்டிப்பா நல்லா பண்ண முடியும். ஏன்னா இவ்ளோ நாள் வரைக்கும் நம்ம நல்லா படிச்சிருக்கோம். ஸோ அதோட இது எல்லாமே கண்டிப்பா நமக்கு அதுக்கான ரிசல்ட் வந்து கிடைக்கும். ஓகே. அதுக்கப்புறம் இன்னொன்னு மைண்ட்ல வச்சுக்கோங்க. இவ்ளோ நாள் வரைக்கும் நாம எப்படி படிச்சிருக்கோம் அப்படிங்கிறத விட, நாளைக்கு நாம எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போறோம், அந்த 1 1/2 மணி நேரத்துல நாம எப்படி பெஸ்ட்டா பண்ண போறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்மளோட ரிசல்ட் அமையும். ஓகேவா? அதனால அந்த 1 1/2 மணி நேரம் உங்களுக்கு குடுத்திருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. அத கோல்டன் ஹார்ஸா எடுத்துட்டு கரெக்ட்டா பெர்ஃபார்ம் பண்ணுங்க. கண்டிப்பா முடியும். ஆல் தி பெஸ்ட். எக்ஸாம் ஹால் போறதுல வேற எதுவும் உங்களுக்கு டவுட் இருக்கு அப்படின்னா, நம்ம டீமுக்கு கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். நாளைக்கு 10:30க்கு உங்களுக்கு எக்ஸாம் முடிஞ்சதுமே நம்ம YouTubeல 11 மணிக்கு வீடியோ வந்து அப்லோட் பண்ணிருவோம். எக்ஸாம் ஹால்ல என்னென்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டாங்க, என்ன மாதிரி எக்ஸாம் இருந்துச்சுங்கிறதுக்கான அனாலிசிஸ் வீடியோ வந்து குடுத்துருவோம். 3 ஷிஃப்ட்டுக்குமே அனாலிசிஸ் வீடியோ வந்து குடுத்துருவோம். அனாலிசிஸ் வீடியோவும் பாருங்க. அந்தந்த ஷிஃப்ட்ல என்னென்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ண கேட்டிருக்காங்களோ, அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணுவோம். அந்த வீடியோவையும் மிஸ் பண்ணாம பாருங்க. ஏன்னா அடுத்தடுத்த ஷிஃப்ட் போறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். மே 7, 8, 9க்கு அப்புறம் எக்ஸாம் வந்து ஜூன் 13, 14 இந்த தேதிகள்ல தான் இருக்க போது. முந்தின ஷிஃப்ட்டோட கொஸ்டின்ஸ் அதுக்கு ரிலேட்டடான டாபிக்ஸ் படிக்கும்போது அடுத்தடுத்த ஷிஃப்ட்டுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நாளையில இருந்து வரக்கூடிய அனாலிசிஸ் வீடியோவை மிஸ் பண்ணாம பாருங்க. NTPCக்கு லாஸ்ட் மினிட்ல கடைசி 6 மாசத்தோட கரண்ட் அஃபேர் படிக்கணும். 8 மாசத்தோட கரண்ட் அஃபேர் படிக்கணுங்கிற ஸ்டூடெண்ட் CA கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. CA கோர்ஸோட ஃபீஸ் வந்து 199. எனக்கு ஜூன்ல தான் எக்ஸாம் இருக்கு மேம். ஸோ நான் கடைசி 8 மாசத்தோட கரண்ட் அஃபேர் படிக்கணுங்கிற ஸ்டூடெண்ட் CA PDF பிளஸ் டெஸ்ட் கோர்ஸோட ஃபீஸ் வந்து 799. இப்ப NTPC போற ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் 199க்கு குடுத்துருக்கோம். ஸோ கரெக்ட்டா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இந்த கரண்ட் அஃபேர்ல இருக்க கொஸ்டின்ஸ் மட்டும் நீங்க படிச்சாலே போதுமானது. நாளைக்கு நீங்க பாருங்க அனாலிசிஸ் வீடியோ போடும்போது எவ்வளோ கொஸ்டின்ஸ் ரிப்பீட் ஆகுதுன்னு. ஏன்னா அந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட்டா கரண்ட் அஃபேர் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி NTPCக்கு டெஸ்ட் பேட்ச் வேணும். இப்பதான் நான் புதுசா வந்து ரயில்வே SSC எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கேன். எனக்கு ஒரு பெஸ்ட்டான ஆன்லைன் கிளாஸ் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்க ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த கோர்ஸோட ஃபீஸ் வந்து 1999. உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். அதே மாதிரி இன்னைக்கு குரூப் டியோட டெஸ்ட் பேட்சும் ரயில்வே SSC புக்கோட கோர்ஸுக்கும் நம்ம ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு குரூப் டியோட டெஸ்ட் புக் கோர்ஸ்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 399 பே பண்ணி நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இதோட ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா டெஸ்ட் பேட்சோட ஃபீஸ் வந்து 599. புக்கோட ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா 999. இன்னைக்கு ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 399 மட்டும் பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இதுதான் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். ஸோ வேற என்ன டவுட் இருந்தாலும் இந்த நம்பருக்கே நீங்க வந்து வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கோங்க. ஸோ எக்ஸாம் நல்லா பண்ணுங்க. ஒன்ஸ் அகைன் ஆல் தி பெஸ்ட். நாளைக்கு வரக்கூடிய அனாலிசிஸ் வீடியோவையும் மிஸ் பண்ணாம பாருங்க. ஓகே. உங்க ஃப்ரெண்ட்ஸும் NTPC எக்ஸாம் எழுத போறாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. திருப்பியும் நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.